அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய வருஷம் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ரொம்ப ஒரு சிறப்பான நாட்களாக இருக்க போகுது. இன்பத்தில் திளைக்கக்கூடிய ஆண்டு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்டு இந்த ராசிக்காரங்களுக்கு பணமழை அதிகமாக இருக்கும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் உழைப்பீங்க அப்படின்னும், தடைப்பட்ட பணிகள் மளமளவென நிறைவேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்லலாங்க. இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ என்னமோ, புதிய தெளிவு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்க போகுது. நம்பிக்கையும் அதிகமாக உண்டாகும். தைரியசாலியாக இருப்பீங்க. பயம் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது. முக்கியமாக இந்த முதல் மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடு இன்னும் கன்னிராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வருடத்தில் நான் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போயே ஆகணும், நீண்ட நாட்களாக தடைப்பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த கோவிலினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கா? முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒன்று திருமணம். இந்த திருமணம் ஆனால் தான் அடுத்தடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வாரிசு பார்க்குறதாகட்டும் அடுத்த நகர்வுகளே போகும். ஆனால் இந்த திருமணமே நிறைய பேருக்கு தடைப்பட்டுக்கிட்டே போகுது. என்ன செய்யறதுன்னு தெரியல. நாங்களும் என்னென்னவோ பரிகாரம் செஞ்சிட்டோம், ஆனால் அது நிவர்த்தி ஆகலை அப்படின்னுலாம் வருத்தப்பட்டிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்து அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் மற்றும் 7ஆம் அதிபதியான குரு பகவான் ஜூன் 2, 2026 வரை உங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அதன் பிறகு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. இதுவரைக்கும் சொந்த தொழில் நாட்டம் இல்லாதவங்களுக்கு கூட சுயதொழில் ஆர்வம் உருவாகும், அதிகமாகும் அப்படின்னும். சுயதொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு தொடங்குறதே கஷ்டத்தில் தான் இருக்குது. அதை நம்ம எப்படி செய்யணும், அதுக்கு எவ்வளோ பணம் செலவழிக்கணும், அது நமக்கு நடக்குமா அப்படிலாம் நிறைய கேள்விகள் இருக்கும். ஆனால் இந்த சுயதொழில் ஆர்வம் இருக்கிறதால கண்டிப்பாக அதில் அபரிவிதமான வளர்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும். கூட்டு தொழிலில் லாபம் கிடைக்கும். எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு குறையும். வேலை பார்த்து கொண்டே உபத்தொழில் செய்து லாபம் ஈட்டக்கூடிய மார்க்கம் தென்படும். பங்கு வர்த்தகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். தடைப்பட்ட காரியங்கள் துரிதமாகும். வருடம் கடுமையாக உழைப்பீங்க. பல சிக்கல்கள் சங்கடத்தில் இருந்து விடுபடுவீங்க. கடந்த கால கடன்களை தீர்த்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க அப்படின்னும். சுய ஜாதக ரீதியாக திருமண தடை அகலும் அப்படின்னும், மறு திருமணத்திற்கு நல்ல ஒரு வரன் அமையும் அப்படின்னும் நிறைய பலன்கள் உங்களுக்கு நல்லதாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். நண்பர்கள் இவ்வளவு நாள் என்ன செய்தாங்களோ என்னமோ, ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அவர்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்குது அப்படின்னும், புதிய சொத்துக்கள் வாங்க ஏற்ற காலம் எனவும் சொல்லலாம். அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு, புதிய சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இதுவே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சனியினுடைய சஞ்சாரத்தால் இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்கு 5 மற்றும் 6ஆம் அதிபதியான சனி பகவான் ஆண்டு முழுவதும் இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல நின்று கண்டக சனியாக பலன் தர்றாரு. குரு பகவான் கூட்டு தொழிலை தந்தா கூட சுய ஜாதக ரீதியாக உங்களுக்கு தசாபுத்தி காலம் அறிந்து கூட்டு தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு தேடி வரும் அப்படின்னும், தசாபுத்தி சாதகமற்றவர்கள் நிதானமாக செயல்பட்டால் எதிர் விளைவுகள் வராது அப்படின்னும், மதிப்பு மரியாதை கூடும், தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீங்க, பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே போல் தாராளமான தன வரவு ஏற்பட்டாலும்
மிகைப்படுத்தலான சுப விரயமும் இருக்கும். குரு பார்வை ராசிக்கு 7ஆம் இடத்துல பதியும் காலகட்டங்களில் கருத்து வேறுபாட்டால் பிரிந்து வாழக்கூடிய தம்பதிகள் மீண்டும் இணையலாம் என்று சொல்லப்படுது. பிள்ளைகளுக்கு சாதகமான நேரம் இருக்கிறதால கவலையின்றி இருக்கவும், உயில் எழுத திருத்தம் செய்ய உகந்த நேரம் எனவும், ஆவணங்கள் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு அகலும் எனவும் சொல்லலாம். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டாகும். ராகு கேதுவனுடைய சஞ்சார பலன்களாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கோச்சாரத்தில் ராசிக்கு 12ஆம் இடத்துல கேதுவும் 6ஆம் இடத்துல ராகுவும் சஞ்சாரம் செய்கிறாங்க. டிசம்பர் 5, 2026 முதல் கேது பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு போகிறாரு. ராகு பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போகிறாரு. எதிரிகளை வெல்லக்கூடிய தைரியம் உண்டாகும். போட்டி பந்தயத்தில் வெற்றி உண்டாகும். பாவம் புண்ணியம் பற்றி எண்ணம் அதிகரிக்கும். உலக வாழ்க்கையில் பற்றற்ற நிலையை அடைய செய்யக்கூடிய பக்தி மார்க்கத்தில் மனம் லயிக்கும். பாவ புண்ணியம் பற்றி சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். சில நேரங்களில் சுறுசுறுப்பற்ற நிலையும் மனோபயமும் நிலவும். இதனால் சிலருக்கு காரிய தடைகள் கால தாமதங்கள் ஏற்பட்டாலும் வெற்றி நிச்சயமாக இருக்கும். வரவும் செலவும் சமமாக இருக்கும். வீடு கட்ட போட்ட நீங்கள் பட்ஜெட் எகிரும் அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக இந்த வீட்டுக்கு நான் இவ்வளோதான் செலவு செய்வேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதையும் தாண்டி அதிகமான ஒரு பட்ஜெட் இருக்கக்கூடியதாகவும், புதிய கடன் தொகைக்கான வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் அணுகுங்க அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு கண் சிகிச்சை செய்ய வேண்டிய நிர்பந்தம் உருவாகலாம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் விரும்பிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றதால நம்பிக்கை மிக முக்கியம். சிலருடைய கையிருப்பை செலவழித்து விட்டு கடன் வாங்க நேரிடலாம். கலைத்துறையினர் கலை நிகழ்ச்சிக்காக வெளிநாட்டு பயணம் கூட செல்லலாம். பிறருடைய குடும்ப விவகாரங்களில் நீங்கள் தலையிடாம இருக்கிறது, மனம் மற்றும் உடல் கட்டுப்பாடு இவையெல்லாம் வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இதோடு உத்திரம் 2, 3, 4 இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடைகளை தகர்த்து வெற்றி நடை போடக்கூடிய வருடம் இனி இந்த வருடம் அப்படின்னும், லாப குருவால் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னும், மனதில் புதிய தெம்பு தைரியம் கூடி புகும் அப்படின்னும், விருப்பங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் எனவும் சொல்லலாம். பெற்றோர்கள் பெரியோர்களுடைய நல்லாசிகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆரோக்கியத்தில் தெளிவு ஏற்படும். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெருகும். நேரம் காலம் சாதகமாக இருந்தாலும் ரொம்பவே உங்களுக்கு எந்த செயலையும் பலமுறை யோசித்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடு சிலருக்கு புதிய நகைகள் ஆபரணங்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் விருப்பம் கூடும். குடும்ப உறவுகளினுடைய செயல்களில் நன்மை இருக்கும். கடந்த கால சங்கடங்கள் விலகி முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க. இதுவரை சந்தித்த பிரச்சனைகள் பனி போல விலகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புதிய வாகனம் வாங்குதல் அல்லது நிலத்தில் முதலீடு செய்தல் போன்ற நல்ல பலன்கள் நடக்கும். தடைப்பட்ட வாடகை வருமானம் குத்தகை பணம் வர துவங்கும் அப்படின்னும், முடங்கி கிடந்த தடைப்பட்ட அனைத்து செயல்களும் வெற்றி வாய்ப்பை தேடி தரும் எனவும், உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் சனிக்கிழமையில் நவகிரக வழிபாடு செய்கிறது நல்லது எனவும் சொல்கிறாங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய வருடத்தில் என்ன மாதிரியான பலன் அடைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் தன்னிறைவு உண்டாகும். அதே போல் குருவினுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியின் மேலே பதியறதால மனக்கவலைகள் நீங்கும். லாபம் இல்லாத செயல்களில் ஈடுபட மாட்டீங்க. வாழ்க்கையே போராட்டமாக இருந்த நிலை மாறும். சீரான தொழில் வளர்ச்சியில் மன நிம்மதி கூடி கிடைக்கும் அப்படின்னும், வெளிநாட்டு வேலை கிடைக்கும். அதே போல் செலவுகள் விரயங்கள் குறையும். சேமிப்புகள் கூடும். வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரக்கூடிய அந்த தருணமாக இருக்கும். அதே போல் குறிப்பிட்டு தொழில் கடனை குறைக்க புதிய வழி பிறக்கும் அப்படின்னும், தேவைக்கு பண வசதி கண்டிப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும். சிலருக்கு திருமணம் நடந்தாலும் குடும்பத்தினருடைய விருப்பத்திற்கு ஏற்கவோ அல்லது மனதிற்கு பிடிக்காத தகுதி குறைந்த திருமணமாகவோ அமையலாம். ஒரு முக்கிய கோரிக்கையாக குலதெய்வத்திற்கு வேண்டுதல் வைப்பீங்க. பங்கு வர்த்தகத்தில் புத்திசாலித்தனத்தோடு செயல்படுறது அவசியம். மேலும் எதிரிகளுடைய கை தாழ்ந்து உங்களுடைய கை ஓங்கும். வீடு கட்டக்கூடிய பணிகள் நிறைவடையும். வேலை இழந்தவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு கன்னிராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் அமையும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.